வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். என்னடா அது ரோஸ் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரெசிபி ஏதோதா இல்லை என்ன ரோஸை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரோஸை பற்றியும் இந்த ரோஸை வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடையில் கொடுத்து வாங்க வேண்டாங்க. ரோஸ் எசன்ஸை வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றதையும், இந்த மாதிரி ஜாம் எப்படி செய்யலாம் இந்த ரோஸை வச்சு அப்படின்றதையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபியையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், அப்படி ஜாம் மாதிரியும் இதில் இருக்குது. வாங்க பார்த்துடலாம். இந்த பன்னீர் ரோஸோட ஸ்மெல்லே தனி ஸ்மெல்லுங்க. அவ்வளோ ஸ்மெல் அருமையாக இருக்கும். தலையில் வச்சாலும் சரி, நீங்கள் உள்ளுக்கு எடுத்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வெளியே வாங்கி பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதில் மருந்தெல்லாம் அடிப்பாங்கன்றதுனால நம்மளால் செய்ய முடியல. இந்த பன்னீர் ரோஸை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பவுடர் ஆக்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நிழலே காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இது பாலில் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். அப்படி இல்லையா ஃபேஸ் பேக்காக போடலாங்க. அவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். பிம்பிள்ஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகும். உங்கள் ஃபேஸ் நல்லாவே க்ளோ ஆகும். இந்த மாதிரி ரொம்ப ஷைனிங் ஆகும். ரோஸ் வாட்டராக கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை கூட ஃபேஸில் அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த பன்னீர் ரோஸ் தாங்க. இந்த ரோஸில் பார்த்திங்கன்னா விட்டமினும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் இருக்குது இல்லைங்களா? இது என்ன இன்னும் பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் ட்ராண்ட்ரஃப் இருக்குன்னா கூட அதை கூட நம்மளால் இதை க்யூர் பண்ண முடியுங்களா. அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்தும் நல்லா ஆகுன்றாங்க. இந்த பவுடர் போய் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆக ஆரம்பிச்சிடுங்களாம். இந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தும் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோஸை யூஸ் பண்ணும்போது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வச்சு டீ கூட போடலாங்க. டீ போட்டு இந்த ரோஸ் பெட்டல் டீ அது கூட குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களாம். அந்த மாதிரி கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுட்டிங்கன்னா நிறைய விதமான யூசேஜ் இருக்குது. இதை நீங்கள் சோப்புக்கும் யூஸ் பண்ணலாம், ஷாம்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்ட்டியாக பண்ணலாங்க இதை வச்சு. அதனால் இந்த பன்னீர் ரோஸ் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம ரோஸ் மில்க் ஈஸியாக செஞ்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாமும் செய்யலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டிலே செஞ்சிடலாம். நிறைய காசெல்லாம் செலவு பண்ணவே வேண்டியதில்லை. இந்த ஒரு செடியை வீட்டில் வச்சாலே நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தாங்க எடுத்துகிட்டு வர வச்சேன். இதை வச்சு என்ன பண்ணலான்னா, இந்த பெட்டல்லாம் தனியாக எடுத்துடலாம். இது நான் எடுத்தே ஒரு வாரம் ஆயிடுச்சு. பெட்டல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், செய்ய முடியாததுனால கல்கண்டில் தான் செய்யலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுங்க. கல்கண்டு வாங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் எத்தனை கப் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1.5 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கல்கண்டு இல்லைன்னா சர்க்கரையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் நான் இதை வச்சு தாங்க செய்கிறேன். நீங்கள் பனக்கற்கண்டோ இல்லை வேறு ஏதாவது வச்சு செஞ்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி வந்ததுன்ட்டு. இதில் நம்ம எவ்வளோ கல்கண்டு ஆட் பண்ணுமோ அதை விட கொஞ்சமாக தண்ணி கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 ஆட் பண்ணியிருக்கோம் கல்கண்டுனா 1 போட்டு கூட நம்ம வைக்கலாம். இப்போ ரோஸ் பெட்டல்லாம் நம்ம தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் பீட்ரூட் ஒரு அரை அளவுக்கு பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேங்க. பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு நான் அடிச்சிட்டேன். எல்லா ரோஸையும் போட்டு அடிச்சிடுங்க. இப்போ அந்த கல்கண்டு பாகு பதம் வரணுங்க. அதாவது ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம பதம் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தொட்டு பாருங்கள், அந்த ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் நல்லா நுணுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கலாங்க. மணத்துக்காக தான். இதில் நம்ம எந்த எசன்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, நேச்சுரலாக செய்ய போகிறோம். தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாங்க. யாருக்காவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கூட மில்க் ஷேக் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்களேன், இந்த கம்பி பதம் வருதான்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரந்தால் நல்லது. நல்லாவே இன்னும் கொதிக்க விடுங்க. கல்கண்டில் செய்யும்போது அதுவும் ஒரு தனி விதமான டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, பீட்ரூட்டும் அப்புறம் அந்த பன்னீர் ரோஸும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு எவ்வளோ பன்னீர் ரோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தோராயமாகவே தெரியும். நான் ஒரு 10 to 15 பன்னீர் ரோஸ் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன்.
அதில் வந்து ஒரு 2 வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 1 வாரம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி நான் ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த கிராமத்துலலாம் நிறைய இருக்கும் இந்த ரோஸ் செடி. இப்போ வந்து இந்த பக்கம்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம வெளியே அந்த ரோஸ் காசு கொடுத்து வாங்கும் போது அதில் ஸ்ப்ரே ஏதாவது அடித்து கூட இருப்பாங்க பூச்சி வைக்காத இருக்கிறதுக்கு. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உள்ளுக்கு வேற எடுக்கிறோம். அதனால் அது நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. நீங்கள் கிராம பக்கமோ இல்லை எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நீங்கள் இதை கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் ஆறிட்ட பிறகு இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணால் கூட நீங்கள் அதை வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இதை வச்சு நிறைய நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு அந்த ஃபில்டர் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் திக்னஸ். அதனால் பதம் வந்து ஒரு கம்பி பதம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா வெளியே வச்சா ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் எந்த கலரும் ஆட் பண்ணலை, எல்லாமே நேச்சுரலாக நம்மளோட வீட்டில் இருக்கிறது தான். எந்த எசன்ஸோ எதுவுமே இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. காலையில் நீங்கள் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் 11 மணிக்கு கூட இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு நீங்கள் எல்லாருமே கூட குடிக்கலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி கொடுத்து கூட விடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. வெளியே வச்சாலே நல்லா தான் இருந்தது. எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. ஏன்னா ரோஸ் அதிகமாக இல்லாததுனால என்னால் அதிகமான குவான்டிட்டி செய்ய முடியல. கொஞ்சமாக தான் செஞ்சேன். இதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்களேன், இதை ஃபில்டர் பண்ணதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, ப்ரெட் அண்ட் ஜாம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குளுக்கோன்லாம் விற்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இருக்குது. இதுவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருந்தோம்னா அந்த குளுக்கோனோட கலர் அந்த மாதிரி கூட உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் டே ஆக ஆக கலர் மேபி மாறுமா என்னன்னு தெரியல. பட் இந்த ஃபில்டரை வந்து நான் உடனே 2 நாளில் காலி ஆகிடுச்சு. பசங்களுக்கு இதை தான் போட்டு ஸ்நாக்ஸுக்கு 2 நாள் கொடுத்து விட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. அந்த குளுக்கோன் நம்ம எப்படி சாப்பிடுவோம் கலருக்காக, ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியே தான் இது இருந்தது. காஸ்ட் அதுவும் அதிகம். இப்போ பாருங்களேன், ப்ரெட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு இதை வச்சு விட்டுடலான்ட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஜூஸ் தாங்க கொடுத்து விட்டுருந்தேன். இவ்வளோ தான். இந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கிளாஸில் போட்டுட்டு பால் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணேன். அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் பால் ஆட் பண்ணி அதை வந்து நான் நல்லா 2 பேருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இதில் கொஞ்சம் ஆடெல்லாம் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் நீங்கள் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் சேமியா கூட வேக வச்சு போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்களேன், ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து ஒரு கப்லேயோ இல்லை எதுலேயோ வாட்டர் பாட்டில் மாதிரி ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ மனமாகவும் இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணுறவங்க கூட கண்டெய்னர் பாட்டில் ஏதாவது வாங்கி கூட இந்த மாதிரி ஃபில் பண்ணி ரோஸ் மில்காக சேல் பண்ணலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த பன்னீர் ரோஸில். ஃபேஸுக்காக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம சோப்பு கூட செய்யலாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸ்மால் ஹோம் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் மில்க் வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரெட் அண்ட் ஜாமும் சூப்பராக இருந்ததுங்க. இதையும் கூடவே தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.